வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். 25/8/2024 தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நான் போன தடவை சொல்லியிருந்தோம் 100 to 200 150 கேண்டிடேட்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 154 கேண்டிடேட்ஸ் வித்ஹெல்ட்ல இருக்காங்க. இந்த இன்எலிஜிபிள்லையுமே இருக்காங்க. ஸோ 164 வரைக்கும் வருது. ஈக்குவலன்ட் ஜிஓ டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு பத்தியும் இந்த டீடைலான ஒரு அனாலிசிஸ் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஸ்டெப் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜி டிஆர்பிக்கான டீடைல்டு அனலைசிஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எஸ்டிடி அப்பாயின்மெண்ட்டுக்கான கீ ஆன்சர்ஸ் பத்தியும் டிஸ்கஷன் பத்தியும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 400 பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிஆர்டி அப்பாயின்மெண்ட்ல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லாஸ்டா வந்து தமிழ் லிஸ்ட் வந்து ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டெய்லியும் வந்து பிஆர்டிக்கு கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களும் பதில் சொல்லி நிறைய ப்ராசஸ்ல இருக்கு சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதோட ப்ராசஸ் என்னோட கெஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து இதை ஃபைனல் பண்ணி வெளியிடலாம் நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வந்து அதை ப்ரெஷர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து இது கேண்டிடேட்டோட பொறுப்பாயிடுச்சு. ஸோ அவங்க யூனிவர்சிட்டி சைடும் முயற்சி பண்ணுவாங்க, டிஆர்பி சைடும் அதற்கான இலக்கம் கேட்டிருப்பாங்க. பட் இப்ப கேண்டிடேட் வித்ஹெல்ட் சர்டிபிகேட் வந்தா தான் உங்களை நாங்க இது பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி வித்ஹெல்ட்ல போட்டாச்சு. ஸோ இப்ப இந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த 154 பேரும் இவ்வளவு மாசான ஒரு 500 பேர்ல 150 பேர் வந்து உங்களுக்கு வித்ஹெல்ட் வருது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஜீவோ அப்படின்னு நம்ம எல்லாருமே ஈவன் வந்து நம்ம எல்லா மேஜரும் சரி எல்லா சப்ஜெக்டும் சரி எல்லா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சோ அதுக்கான டீடைல் ஆக்சுவலா வந்து நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற ஈக்குவலண்டா இருக்கிற ஜிஓ வந்து பிரச்சனை இல்லை. அதாவது ஈக்குவலண்டா இருக்கிற படிப்புகளை படிச்சுட்டு நம்ம உள்ள போயிருக்கும் போது பிரச்சனை இல்லை. இது நாட் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்கவங்கள போயிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஏன்னு கேட்டீங்க, இப்ப நான் வந்து பிஜிடிஆர்பிக்கு போகும்போது நான் நோட்டீஸ் பண்ணல. பட் பாலிடெக்னிக் டிஆர்பியில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ஃபில்க்குலாம் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த இயர்ல இருந்து அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் டிஸ்டன்ஸ் பார்ட் டைம் இதெல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன்ல கொடுத்த மாதிரியே ஒவ்வொரு மெம்பருக்குமே அதாவது ஒவ்வொரு கமிட்டிக்குமே கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்ம கொடுக்குற இயர் சர்டிபிகேட் எந்த இயர்ல வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோன்றத பாக்குறாங்க. எந்த யூனிவர்சிட்டி அந்த படிப்பு அதுக்கான ஈக்குவலன்ட் தேவைப்படுதா, அப்படி தேவைப்பட்ட ஈக்குவலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஈக்குவலன்ட் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்லுமே இப்ப தெளிவா முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இவ்வளோ டீட்டெயிலா வந்தது கிடையாது. இந்த தடவைலாம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல ரொம்ப கிளியரா போட்டாங்க. என்னன்னா எந்தெந்த படிப்பு பிஏ தமிழ் அப்படின்னா எந்தெந்த பிலிட் தமிழ் அதோட ஈக்குவல், பிலிட் தமிழ்னா எந்தெந்த பிஏ எந்தெந்த யூனிவர்சிட்டியோட பிஏ தமிழோட ஈக்குவல் அப்படிங்கறது ரொம்ப கிளியர் கட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ பயாலஜி, அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸா இருந்தா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸா இருந்தா பிசிக்ஸ்ல ஒரு அப்ளைடு பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரியான பாடங்கள் வந்து ஈக்குவலண்ட் இல்லையா அப்படிங்கிறது ஜிஓ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இதுல நமக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்ஏ தமிழ் 5 இயர் இன்டகிரேஷன், அதாவது பிலிட் எம்ஏ தமிழ் வந்து 5 இயர், அதாவது பிஏ எம்ஏ ரெண்டும் சேர்த்து படிக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஈக்குவலன்ட் டிகிரி பிஏ படிச்சதுக்கு ஈக்குவலன்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இயர் 2011. பிலிட் தமிழ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டியில பிலிட் தமிழ்
ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலண்ட்னு கொடுத்துட்றாங்க. பிலிட் வந்து பிலிட்டுக்கு ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க 2012. ஸோ பிஏ அப்ளைடு தமிழ் பாரதிதாசன் லிட்ரேச்சர்ல படிச்சா பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து பிஏ தமிழ் வித் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி பிஏ தமிழ். ஸோ இந்த இந்த யூனிவர்சிட்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவலண்டா நான் ஈக்குவலண்டான்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபரிங் யூனிவர்சிட்டி இந்த இடத்துல பிலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருந்தா பிலிட் தமிழ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலண்ட்னு கொடுத்துட்றாங்க. அப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பிலிட் வந்து ஈக்குவலண்ட் டு பிஏ தமிழ் லிட்ரேச்சரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க 2012 இருக்கவங்களுக்கு தனியா ஆர்டர் இருக்கு மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல பாருங்க அடுத்து பிஏ தமிழ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சேர்த்து படிச்சது அவினாஷி லிங்கம் அதுல படிச்சிருக்காங்க அப்படின்னா பிஏ தமிழுக்கு ஈக்குவலா நாட் ஈக்குவலண்ட். ஸோ அவினாசி லிங்கம் ஏற்கனவே ஒரு இஷ்யூஸ்ல வந்திருக்கும். அடுத்து பிஏ தமிழ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து மனோன்மணியம் சுந்தரனார்ல கொடுத்திருந்தா அது பிஏ தமிழுக்கு நாட் ஈக்குவலண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா அந்த இயர் படிச்சவங்க மட்டும் ஈக்குவலண்டான்னு கிடையாது, அந்த இயர் நாட் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து படிச்சிருந்தா நாட் ஈக்குவலண்ட் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இயருக்கு முன்னாடி பின்னாடிங்கிற கன்ஃபியூஷன் வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கு பக்கத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் அதாவது அந்த ஜிஓ எப்ப பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஜிஓ நம்பர் பிளஸ் ஜிஓ ஹையர் எஜுகேஷன் ஜிஓவோட டேட் வந்திருக்கும். அந்த டேட்டும் நமக்கு இயரும் சேமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இயர் இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸாம்ல வந்து நீங்க யார் யார் வந்து ஏன்னா நேத்து இது ஏன் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா நேத்து வந்து 2012 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான இது கிடையாது. இப்ப பிலிட் தமிழ் பெரியார் யூனிவர்சிட்டி பிஏ தமிழுக்கு ஈக்குவலன்னு கொடுத்துருக்காங்க. பிலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது வந்து பிஏ தமிழுக்கு நாட் ஈக்குவலன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓ எப்ப பாஸ் ஆயிருக்குன்னா 2023ல பாஸ் ஆயிருக்கு. சோ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது. இப்போ பிஏ தமிழ் பிலிட் தமிழ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. அவங்க எல்லாம் பிஏ தமிழ் பிளஸ் பிஎட்னு சொல்லிட்டு நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது இல்லாததுனாலதான் இப்ப இந்த 154 பேரும். சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் தானா மேடம் அப்படின்னு கேட்டா கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாசான அதாவது இந்த 154ல அதிக பேரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்காங்க. மீதி யூனிவர்சிட்டியிலயுமே நாட் ஈக்குவலன்ட் யூனிவர்சிட்டியிலயுமே இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ இப்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கும் போது வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸுக்கான ஒரு முடிவு இப்ப வந்து வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பேசினாங்க. நாங்க செவ்வாய்க்கிழமை வந்து யூனிவர்சிட்டிக்கு போறோம் மேடம், ஒரு மாசான ஒரு குரூப் வந்து போறோம், 100 பேருமே போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதை வந்து இது பண்ணும்போது தான் நமக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும்ன்றது தெரியும். ஸோ ஈக்குவலண்ட் ஜிஓ வந்து நம்மளோட எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எது ஈக்குவலண்ட் அப்படிங்கிற இது வந்து தெளிவான முறையில நமக்கு வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சுதான் பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்கு. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் ஜிஓ பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸை எடுத்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த டிகிரி வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியமா சொல்லணும். செகண்ட் ஃபேஸாவும் செகண்ட் லிஸ்ட் வரலாம். இந்த புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு அதாவது இப்ப செலக்ட் ஆன சிவி கேண்டிடேட்ஸ்க்கு கவுன்சிலிங் முடிஞ்சது செகண்ட் ஃபேஸா லிஸ்ட் வெளியிடப்படலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இல்ல உடனடியா நான் இப்ப தமிழ் லிஸ்ட் வெளியிடப்படும் போதும் கீழே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நோட்டுங்கிறது வந்து தேவைப்பட்டா நாங்க எக்ஸ்ட்ரா சிவி நடத்துவோம். நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ஃபில்டு பேஸ்ட் ஆன் த ஜெனரல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிற தெளிவான விளக்கமும் அவங்க அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 2 ஃபேஸாவும் நடத்துறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரே ஃபேஸ் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு இந்த இதுக்கான ஒரு முடிவும் தெரிஞ்சிடும். ஸோ தமிழ் இப்ப எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா இதை பத்தி நான் சொல்றேன்னா மிகப்பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்னும் இல்ல, ஒன்னு வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் அவங்களோட ரைட்ஸை பெறதுக்கு அவங்களான முயற்சியை வந்து செய்வாங்க. அத கரெக்டான முறையில நடந்துருச்சு அப்படின்னா வித்ஹெல்ட்ல இருக்கவங்க வந்து
உள்ள வந்துருவாங்க. ஒருவேளை அதுல இஷ்யூஸ் இருக்கும் பட்சத்துல அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இது பண்ணிடுவாங்க. நமக்கு மீதி இருக்கவங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ நிறைய கேஸ்ல வந்து மீதி இருக்கவங்களுக்கு போஸ்டிங் போடுங்க, இவங்களுக்கான சீட்ஸை ரிசர்வ் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அதனால அடுத்து யாரும் இதுக்காக ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ மேக்சிமம் இதோட இது வந்து எண்டு வந்துடும், இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துடும். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹோப்போட இருங்க, ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். கவுன்சிலிங் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் தேவைப்படும், அது எப்படி இப்போ அட்டன் பண்ணலாம், எந்த பதட்டமும் இல்லாம பண்ணலாம், என்னென்ன அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க, டிஎம்எஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் டீச்சர்ஸ் 4 மேஜர்ல போட்டிருக்காங்களே, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணுவாங்க, அடுத்து சோஷியல் ஹிஸ்டரி சிவிக்ஸ் எப்படி பண்ணுவாங்க, இது எல்லாமே நான் அடுத்தடுத்த அப்டேட்ல நான் வந்து கண்டிப்பா கிளியரா சொல்றேன். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆத்தென்டிசிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஓட தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.